ஹோட்டல்களில் ரூம் புக் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கோங்க. ஓயோ அறைகளில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என கூறி வந்தாலும் அதை சரிபார்க்க பல வழிகள் உள்ளது. ஓயோ அறைகள் இப்போது இந்தியாவில் இளைஞர்களால் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான ஹோட்டல்களுடன் ஒப்பிடும்போது ஓயோ அறைகள் குறைந்த வாடகை விகிதத்தில் வழங்கப்படுவதாலும் பாதுகாப்பானது என்ற நம்பிக்கை வருவதாலும் மக்கள் அதிக அளவில் ஓயோ அறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஓயோ நிறுவனத்தை ரித்தேஷ் அகர்வால் 2012 நிறுவினார். இந்த நிறுவனம் தற்போது 80 நாடுகளில் 800க்கும் மேற்பட்ட நகரங்களில் செயல்படுகிறது. மொத்தமாக சுமார் இந்த நிறுவனத்தில் இருக்கும் ஓட்டல்களில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளன. ஆனால் ஓயோ அறைகளில் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என கூறி வந்தாலும் அதை சரிபார்க்க பல வழிகள் உள்ளது. பொதுவாக இது போன்ற ஓட்டல்கள் என்றால் கேமரா இருக்குமோ என்ற அச்சம் இருக்கும். அதை தெரிந்து கொள்ள அந்த அறையில் இருக்கும் மொத்த லைட்களையும் ஆஃப் செய்துவிட்டு உங்கள் மொபைல் போன் கேமரா வைத்து அனைத்து இடங்களையும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எங்காவது சிவப்பு நிறத்தில் ஒளி வந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக மின் சாதனங்களிலும் பாத்ரூம்களிலும் செக் செய்வது அவசியம். மேலும் லைட், ஹீட்டர், டிவி போன்ற மின் சாதனங்களை கவனமாக செக் செய்யுங்கள். அது மட்டுமின்றி அங்கிருக்கும் கண்ணாடிகளில் கையை வைத்து பாருங்கள். அந்த கண்ணாடியில் உங்களின் இரு விரல்களும் தொட்டால் அந்த கண்ணாடி வழியாக மறுக்கம் இருப்பவர்களும் உங்களை பார்க்கலாம் என்று அர்த்தம். அப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுவே உங்களின் இரு விரல்களுக்கும் இடையில் சற்று தூரம் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது எப்போதும் சரியாக இருக்காது என்றாலும் நீங்கள் பல முறை இந்த சோதனை சரியானதாகவே இருக்கும். இது மட்டுமின்றி ஒரு ஹோட்டலில், குறிப்பாக ஓயோவில் நீங்கள் பதிவு செய்த ஹோட்டல்களில் போலீசார் எந்தவித வாரண்ட்களும் இல்லாமல் வந்து சோதனை செய்ய முடியாது. அது மனித உரிமை மீறல்கள் ஆகும். மேலும் உங்களுக்கு 18 வயதுக்கு மேல் ஆகியிருந்தால் உங்களை கைதும் செய்ய முடியும்.